ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் வாங்கி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஒரு 5, பூண்டு ஒரு பூண்டு, ஒரு பாதி இஞ்சி, ஒரு 10-15 கிட்ட முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இது ரைத்தா செய்கிறதுக்காக தயிர், வெள்ளரிக்காய், கேரட் வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி பழம், 2 வெங்காயம், ஒரு லெமன், அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அப்போ இது பாஸ்மதி ரைஸு. நான் இந்த கிளாஸால் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி. இது தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த இதெல்லாம் அரைச்சிக்கிறேன். நான் இப்போ இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் அரைச்சிருக்கேன். நான் இதை இந்த சிக்கன் கூட மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சுருவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்புறம் அது கூடயே நம்ம தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அதை ஊற வைக்கிறதுக்காக அது கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் நல்லா அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் நறுக்கிட்டு நான் அரிசியும் அதில் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட போகிறேன். அது ஒரு 20 நிமிஷம் அரிசி ஊறுறதுக்கும் இதுவும் அது கூட நல்லா சேர்ந்து ஊறுறதுக்கும் நல்லாயிருக்கும். மிச்சத்தை இந்த அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சாதத்துக்கு கூட வதக்கி விடும்போது போட்டுக்குவோம். எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த பட்டை, பூவு, கிராம்பு, பிரியாணி இலை இது சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா நம்ம வதக்கிட்டு தான் அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போடணும். நல்லா கண்ணாடி பழத்தில் வந்துட்டு பாருங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்குவோம். அந்த அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதான் நம்ம பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து வச்சுக்கணும். நான் இப்போது தயிர் அது கூட சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நான் கொத்தமல்லி, புதினாவும் வச்சுருக்கேன், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். எல்லாம் வதங்கி வரைக்கும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் இந்த பச்சை வாசம் போட வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கி வச்சுருவோம். நான் இது பிரியாணி மசாலா நான் அரைச்சி வச்சுருந்தேன். அதை நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா நம்ம பிரியாணி மசாலாம் போட்டுட்டு நல்லா அதை நம்ம கலந்து கொடுத்துருவோம். தனி மிளகாத்தூள் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் மட்டும். இப்போ நம்ம நல்லா இந்த சிக்கன் ஊற வச்சுருந்தோம்ல, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அதை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். சிக்கனில் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். நான் இந்த கலந்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த மிக்சியெல்லாம் கழுவி அந்த தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஊற்றுறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி போகிறோம். ஏன்னா சிக்கனும் தண்ணி நிறையா விடும். இந்த டைமும் நம்ம உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். இப்போ நல்லா காரம் உப்பெல்லாம் பார்த்தாச்சு. உங்களுக்கு கூட வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ மூடி போட்டு வச்சிடறேன். இந்த நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி இருக்க அரிசி எடுத்து அதில் சேர்த்துருவோம். நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ 2 டம்ளர் கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றிருக்கோம். பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நல்லா நம்ம கிளறி கொடுத்துருவோம். கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டுருவோம். நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி அது கூட சேர்த்துருவோம். ஏன்னா நல்லா இது 3/4 பதத்துக்கு கோழி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசி போட்டுட்டு அப்புறம் தம்மில் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இப்போ கொதித்து வந்துட்டு நம்ம இந்த டைமில் இந்த வடிகட்டி வச்சுருக்க அரிசியை நம்ம அது கூட சேர்த்துக்குவோம். கோழியும் நல்லா வெந்துட்டு அந்த அரிசியை நம்ம அது கூட சேர்த்துக்குவோம். பாதி லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் அதை கூட சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு நல்லா மூடி போட்டு வச்சுடுவோம். 3/4 பதத்துக்கு தண்ணி எல்லாம் சுண்டிட்டு இப்படி ஓரத்தில் தான் நம்ம கலரி கொடுக்கணும், இல்லைன்னா சாதம் எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம 3/4 பதத்தில் இருக்கும்போதே நம்ம தம்மில் போட்டுருவோம். அடுத்த இதில் அடுப்பில் நான் தோசைக்கல் வச்சுருக்கேன், ஒரு பழைய தோசைக்கல். நீங்களும் அந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ நான் புதினா போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம கலரி கொடுத்துட்டு தம்மில் வச்சிட வேண்டியது தான். நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அப்போ இந்த சிம்மில் அதை வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுருக்கேன். அதை எடுத்து நம்ம அது மேலே போட்டுருவோம்.
நான் இந்த மாதிரி தம்மில் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், பிரியாணி உடையாமல் எப்படி செம்மையாக வந்துருப்பாருங்க. உதிரி உதிரியாக நம்ம வச்ச தண்ணிக்கும் அதுக்கும் கரெக்டாக இருப்பாருங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. ஒரு சாதம் கூட உடையவே இல்லை பாருங்கள். நல்ல மசாலாலாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு வாசமாக நல்லா இருக்குது. நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள். ரைத்தா வச்சுருக்கேன், முட்டை, கோழி பொரிச்சு வச்சுருக்கேன், சிக்கன் பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.